வாய் பேசாத விலங்குகளின் குடிநீரை களவாடுவதும் ஒரு வகையில் அவைகளுக்கு இழைக்கும் துன்புறுத்தலே. அம்பாறை மாவட்டத்தில் அனுமதி வழங்கப்படாத காணிகளில் கால்நடைகள் மற்றும் வன விலங்குகளின் குடிநீர் களவாடப்பட்டு விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் நெற்செய்கை நடவடிக்கை மற்றும் கரும்பு உற்பத்திக்கான நீரும் வனவிலங்குகள் மற்றும் வளர்ப்பு கால்நடைகளுக்கான குடிநீரும் சேனநாயக்க சமுத்திரத்திலிருந்தே திறந்து விடப்படுகிறது. மாவட்டத்தில் நிலவி வரும் வறட்சி காரணமாக இந்த முறை சுமார் 45% நெற்செய்கை காணிகளுக்கே நீர் வழங்கப்படும் என நீர் வழங்கல் திணைக்களம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கால்நடைகள் மற்றும் வனவிலங்குகளுக்குரிய நீரினை களவாக பயன்படுத்தி பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மும்முனை குளம் விளாஞ்சோலை எனும் பகுதியில் 100 ஏக்கர் நெற்செய்கை மேற்கொள்ளப்படும். இதனால் இந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகள் மற்றும் வளர்ப்பு கால்நடைகள் குடிநீரின்றி அவதியுறுவதாக இந்த பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்போர் தெரிவிக்கின்றனர். மேலதிகமாக எடுத்து நீர்ப்பாசனம் செய்வதனால கால்நடை வளர்ப்புக்கு நீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கால்நடை சிறிய கன்றுகள் சாகின்றது, பெரிய எருமைகள் கன்று எரிந்து மோசமான நிலையில் இருக்கின்றது. தமது ஜீவனோபாய தொழிலில் பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த மாட்டுக்கு கலப்புக்கு வர தண்ணி இடையில மறிச்சு வெள்ளாமைக்கு அடிக்கிறாங்க. அத்துமாரி அடிச்சு வறட்சி ஏற்பாடு. மாட்டுக்கு அந்த உரிய டைமுக்கு மெஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லை. கலப்புல இருக்கிற உப்பு கடல்ல இருந்த கலக்கப்பட்ட உப்பு தண்ணி தான் மாடு குடிக்குது. இந்த விவகாரம் குறித்து புத்துவில் பிரதேசத்தில் உள்ள கால்நடை வளர்ப்போர் சங்கத்தினர் புத்துவில் பிரதேச செயலாளரிடம் கடந்த ஏப்ரல் மாதம் எழுத்து மூலமாக முறையிட்டிருந்தனர். இதனை அடுத்து புத்துவில் பிரதேச செயலாளர் இந்த விடயத்தில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு புத்துவில் கமநல சேவைகள் மத்திய நிலையத்திற்கும் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கும் அறிவித்திருந்தார். ஆயினும் இதுவரையில் இதற்கான உரிய தீர்வுகள் கிடைக்கவில்லை என்றும் குடிநீர் இல்லாமல் அவதியுறும் வளர்ப்பு கால்நடைகள் இந்த பகுதியில் காணப்படும் உவர் நீரை அருந்துவதால் பல்வேறு நோய்களுக்கும் உடலியல் சிக்கல்களுக்கும் உள்ளாவதுடன் கால்நடைகளில் சில இறந்துள்ளதாகவும் கால்நடை வளர்ப்போர் தெரிவிக்கின்றனர். நான் உரிய அதிகாரிகளிடம் போய் முறையீடு செய்தேன். முறையீடு செய்து போலீசார் வந்தால் தடை செய்தார். தந்தும் கூட திரும்ப மீண்டும் இரவையில் அந்த பம்புகள் அந்த தண்ணியை நீரை அடிச்சு கொண்டே இருக்கிறார். எனவே சட்டத்துக்கு முரணான நெற்செய்கையை தடுக்க முடியாதது ஏன்? இந்த விடயத்தில் இன்னும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன்? பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்போருக்கான நட்டு ஈட்டினை வழங்குவது யார்? கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு இந்த விடயத்தில் நீதியும் நிவாரணமும் கிடைக்கும் வரை தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் அவதானத்துடன் உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.